வணக்கம் மக்களே. என்ன மக்களே, லைவ்ல நம்ம விஜய் பார்வதிக்கான ராஜாங்கத்துல இருந்து ஒருத்தரா கலந்து போயிட்டு இருக்காங்க போல. விஜய் பார்வதிக்கான தலைமை சரியில்லை, அவங்க சரியா முடிவெடுக்க மாட்டேங்காங்க, இவங்க சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா நம்ம விஜய் பார்வதி ராஜாங்கத்துல இருந்து ஒவ்வொருத்தரா கலந்து ஆப்போசிட்ல இருக்க நம்ம விக்ரம் அவர்களுக்கான ராஜாங்கத்துல போய் சேர்ந்துட்டு இருக்காங்க. இது என்னதான் இந்த டாஸ்கை பார்க்க கொஞ்சம் ஃபன்னா இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனாலும் இது மிகப்பெரிய தப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கடைசி நாட்கள்ல வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணக்கூடாது. இதே நேத்தோ முந்தானத்தோ இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருந்தா ஓகேவா இருந்திருக்கும், வர ஓகே ஃபீல் வந்திருக்கும். ஆனா கடைசி நாட்கள் இப்படி ஒரு சம்பவம் பண்ணவே கூடாது. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ராஜாங்கம் டாஸ்க் முடிஞ்சிடும். அப்படி இருக்கும்போது விஜய் பார்வதிக்கான ராஜாங்கத்திலேருந்து இவங்க கலண்டு போயிட்டு இருக்கிறது விஜய் பார்வதிக்கு பயங்கரமான பிளஸ் ஆகும். அதை தான் விஜய் பார்வதி எதிர்பார்க்குறாங்க. வீட்டுக்குள்ள ரொம்ப தெளிவாக மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் போகும்போது ஃபீல் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரை கலண்டு போக சரி ரைட்டு போனவன் போட்டு இதுக்கப்புறம் யாரும் கூப்பிடக்கூடாது, நம்ம ராஜ்யத்தை பார்த்துக்கலாம், அவங்க அந்த பக்கமே இருக்கட்டுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, யார் கலந்து போயிருக்கா, என்னென்ன சொல்லி கலந்து போனாங்க, இது யார் மேல தப்பு இருக்கு, இது யாருக்கு பாசிட்டிவா போகும், எல்லா விஷயத்தையும் மொத்தமா பார்த்துடலாமா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோவை இன்னொரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்கை போட்டுருப்பேன் நம்புறேன், லைக்கை போட்டுக்கோங்க. சரி ஓகே, ஆக்சுவலா வீட்டுக்குள்ள இன்னைக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது நேத்துள்ள பிரச்சனை தான். நம்ம தண்ணி பழத்துக்கு இன்னும் தண்டனை கொடுக்கல, அவர் மிகப்பெரிய தப்பு பண்ணியிருக்காரு, தண்ணி பழத்துக்கு கண்டிப்பா தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அரோராவும் கனியும் ரிட்டன் இந்த கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. அப்படி அந்த கம்ப்ளைண்ட் ரிட்டன் ரைஸ் பண்ணும்போது விஜய் இன்னைக்காச்சும் சரியா முடிவு எடுப்பாங்க நான் பார்த்தேன். பட் இன்னைக்கு அவங்க சரியா முடிவு எடுக்கல. ஏன்னா காலையில இருந்து தண்ணி பழம் வந்து விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்ல பேசிட்டு இருந்தார்ல, அப்ப திருப்பி தண்ணி பழத்தை கைக்குள்ள போட்டுக்கணும்னா என்ன பண்ணும், தண்ணி பழத்துக்கு சப்போர்ட் பண்ணும். அப்படிதானே, தண்ணி பழத்துக்கு சப்போர்ட் பண்ணா திருப்பி தண்ணி பழம் வந்து விஜய் பார்வதிக்கான கைக்குள்ள போயிருவார். அந்த வகையில விஜய் பார் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தண்ணி பழத்துக்கு சப்போர்ட் பண்ணி அரோரா நீ தான் தப்பு, கனி நீங்க தான் தப்பு, என்னதான் இருந்தாலும் நீங்க வந்து அந்த இடத்துல திவாகரை விட்டு கொடுத்துருக்க கூடாது, அவரை பார்த்து ஆப்போசிட்ல இருக்க நாடு வந்து வார்த்தைகள் விட்டுட்டு இருக்காங்க, நீங்க எப்படி அதை தட்டி கேட்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரோராக்கு ஆப்போசிட்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப அரோரா அந்த இடத்துல நீங்க இதுக்கு ஒரு முடிவு கொடுக்கலனா நான் இந்த நாட்டில் இருக்க மாட்டேன், இந்த நாட்டில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு முடிவு கொடுத்தே ஆகணும், இல்லாட்டினா நீங்க இந்த ராஜ்யத்தை விட்டு கிளம்புங்க, தலைமை பொறுப்புல இருந்து நீங்க இறங்கி ஆகணும்னு சொல்லிட்டு விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்ல பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப நான் நினைச்சேன் விஜய் பார்வதி டக்குன்னு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள இருக்க மக்கள் எல்லாருமே விஜய் பார்வதிக்கு ஆப்போசிட்ல திரும்புறாங்கல்ல, அப்போ ஒரு முடிவு எடுப்பாங்கன்னு பார்த்தா முடிவு எடுக்கல. அப்போ விஜய் பார்வதி என்ன பண்றாங்கன்னா, தண்ணி பழத்தை அடிக்கிற மாதிரி அடிச்சு தண்ணி பழத்துக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காப்ல. அப்ப தண்ணி பழம் சும்மா இல்லாம அரோராக்கு ஆப்போசிட்ல ஃபேக்கான விஷயங்களை எடுத்து வச்சிட்டு இருக்காப்ல. நேத்து அரோரா அண்ணா சும்மா இருங்க இப்படிதான் கை காமிச்சால தவிர அண்ணா சும்மா இருங்க ஓ அப்படிலாம் அவ பேசவே இல்லை, ஓகேவா? பட் இப்போ அந்த தண்ணி பழம் எப்படி மாத்துறாருன்னா, அவ அந்த இடத்துல என்ன ரூடா இப்படி பேசணும், இப்படி பொத்திட்டு இருங்கன்னா சொன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு, அதனால தான் நான் கோவப்பட்டேன், அதனால அவளுக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் திருப்பி விட ஆரம்பிச்சார். அப்ப அந்த இடத்துல விஜய் பார்வதி அரோராக்கும் தண்டனை கொடுக்க போயிட்டாங்க. அப்ப அரோரா ஒரு கட்டத்துக்கு மேல இது ஒரு நாடா, இந்த நாட்டுக்குள்ள நான் இருக்கணுமான்னு சொல்லிட்டு அரோரா நாடு மாறி போயிட்டாங்க, ஓகேவா? அந்த நாட்டுக்கு போறேன்ப்பா, இந்த நாட்டுல நான் இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்கு போறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க, கிளம்பி போறேன்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க, ஓகேவா? இதை தான் விக்ரம் நாடு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா விக்ரம் நாட்டை பொறுத்தவரைக்கும் அவங்க இது எப்படி யோசிச்சாங்கன்னா, அங்க இருந்து மகாராணியா இருக்க அரோரா வந்துட்டாங்கன்னா அரோராவை இங்க இருக்க ராஜா வந்து கல்யாணம் பண்ணிட்டா 2 நாடு ஒன்னாயிரும், அப்புறம் நம்ம போர் தொடுத்து போயிட்டு விஜய் பார்வதி அடிச்சு விரட்டிட்டு அந்த சேரை பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு பயங்கரமா பிளான போட்டாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் இங்க நடக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. இது என்ன கேமா இல்லை வெளியே நம்ம விளையாடுற விளையாட்டா? இது வேற, இது டாஸ்க். இங்க அப்பெல்லாம் போர் தொடுத்துலாம் போய் அட்டாக் பண்ணி ஒருத்தரை தூக்கி வெளியே போட்டு அந்த ராஜ்யத்தை பிடிக்க முடியாது, அது வேற மாதிரி போயிடும், ஓகேவா? பிசிக்கலி அது வேற மாதிரி சண்டை ஆயிரும். அந்த வகையில் அரோரா இங்க வந்ததுக்கு அப்புறம் அங்க இருந்து நம்ம தளபதி என்ன பண்றாங்கன்னா, தளபதி வந்து தண்ணி பழத்துக்கு தண்டனை கொடுக்கணும், தண்ணி பழத்தோட வாயை ஒட்டலனா நானும் இந்த நாட்டில் இருக்க மாட்டேன், நீங்க சரியா தண்டனை கொடுக்க மாட்டீங்க, அப்ப நானும் இந்த நாட்டை விட்டு போறேன்னு சொல்லிட்டு தளபதி முடிவு பண்றாங்க. தளபதி அந்த இடத்த விட்டு போக முடிவு பண்றாங்க. தளபதி யாரு? சாண்ட்ரா அவர்கள் போறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணும்போது அப்பவும் விஜய் பார்வதி பெருசா தடுக்க மாட்டேங்காங்க. விஜய் பார்வதி அந்த இடத்துல டக்குன்னு தண்ணி பழத்துக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்திருந்தா எல்லாரும் அமைதியா அங்க இருந்திருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா பனிஷ்மெண்ட் கொடுக்கல. அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல சாண்ட்ரா வந்து நான் இங்க இருந்து அங்க போறேன்னு சொல்லி மூவ் ஆகும்போது தண்ணி பழம் சாண்ட்ரா கையை பிடிச்சிட்டு போவாதீங்க இங்க இருங்க அப்படி இப்படின்னு ஆட்ட அதை பார்த்துட்டு இருந்த எஃப்ஜே என்ன பண்ணிட்டான்னா, இந்த நாட்டில் நான் இல்லப்பா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எஃப்ஜே இந்த பக்கம் வந்துட்டான். எப்படி எஃப்ஜே இந்த பக்கம் வந்தாச்சு, அரோரா இந்த பக்கம் வந்தாச்சு, அப்புறம் விக்ரம் நாட்டுல இருந்து எல்லாரும் போய் சாண்ட்ராவை காப்பாத்திட்டு வந்துட்டாங்க. சாண்ட்ராவுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இங்க தான் நம்ம எஃப்ஜே வந்து பயங்கரமா ஒரு வார்த்தை விட்டான். என்ன தெரியுமா? பெண்கள் ஆட்சின்னு சொல்றீங்களே, உங்க ஆட்சியில பெண்களுக்கே பாதுகாப்பு இல்ல, பெண்கள் எல்லாமே பாதுகாப்பு இல்லாம தவிக்கிறாங்க, உங்க நாட்டில் இருக்க மன்னரே பெண்கள் கையை பிடிச்சலாம் இழுத்துட்டு இருக்காரு, இதெல்லாம் ஒரு ஆட்சியா கா தூ அப்படின்னு சொல்லிட்டு வச்சு செஞ்சுட்டான். அப்பவும் விஜய் பாரு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம போனவங்க போகட்டும் நம்ம பார்த்துக்கலாம், யார்கிட்டையும் போய் கெஞ்ச வேணான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசிச்சாங்க கூப்பிடலான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் அவங்க இன்னொரு விஷயத்த யோசித்தாங்க. இப்போ இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் வின் பண்றவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அப்படிலாம் இன்னும் பிக் பாஸ் சொல்லலை, ஓகேவா? ஏன்னா பிக் பாஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த டாஸ்க்கை நீங்க ஆடுங்க,
ஆடுறத வச்சு கடைசியில் என்ன கொடுக்கலாம் ஏது கொடுக்கலாம் நான் முடிவு பண்ணுறேன், ஓகேவா, நீங்கள் ஆடுங்க, நான் கடைசியில் சொல்லுவேன்னு சொல்லிட்டாரு. அந்த வகையில் விஜய் பார்வதி தான் 2 நாட்கள் வின் பண்ணி 2 டைமண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த வகையில் எப்படியுமே விஜய் பார்வதி தான் இப்போ வின் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இன்னைக்கு ஒரே ஒரு டாஸ்க் இருக்கும், அந்த வீட்டுல இப்போ ஒரு டாஸ்க் வச்சிருக்காங்க. அந்த டாஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதிக்கான நாடு தோத்துரும் நான் நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் காட்டுறாங்க, ஓகேவா. விஜய் பார்வதிக்கான நாடு தோக்கிற மாதிரி தான் காமிக்கிறாங்க. விஜய் பார்வதி தேவையில்லாமல் நிறைய வார்த்தைகள் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் பார்வதிட்ட எப்படியும் 2 டைமண்ட்ஸ் இருக்கும். ஸோ கடைசியில் ஒருவேளை பிக் பாஸ் இந்த டாஸ்க்ல வின் பண்ண அணி வந்து விஜய் பார்வதிக்கான அணி தான். அந்த அணிக்கு யாராவது ஒருத்தருக்கு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறேன், இல்லை 2 பேருக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னா ரொம்ப ஈஸியாக விஜய் பார்வதி எடுத்துட்டு போயிடுவாங்க. ஏன்னா இப்போ மொத்தம் நம்ம விஜய் பார்வதி அணியில் 9 பேர் இருந்தாங்க. இல்லை 3 பேர் கலந்து போயிட்டாங்க. ஒன்று எஃப்ஜே, இன்னொன்று அரோரா, சாண்ட்ரா, 3 பேரும் விக்ரம்கான நாட்டுக்கு போயாச்சு. இப்போ இங்கே 6 பேர் தான் இருக்காங்க. அந்த 6 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரி, திவாகர், வியானா, சுபிக்ஷா, கனி அவர்கள், விஜய் பாரு. இந்த 6 பேர் தான் இப்போ விஜய் பாருக்கான ராஜாங்கத்தில் இருக்காங்க, ஓகேவா. அப்படி இருக்கும்போது மெஜாரிட்டி கண்டிப்பாக எல்லாருமே விஜய் பாருக்கு ஓட்டு போடுவாங்க. வியானா பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கி, உடனே விஜய் பாருக்கு ஓட்டு போட்டுரும். நம்ம தண்ணி படத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வலிஞ்சி, ஓகேவா. அது உடனே வலிஞ்சிக்கிட்டு விஜய் பாருக்கு ஓட்டுகளை கொடுத்துரும். சொல்ல முடியாது, மேபி சண்டை போட வாய்ப்பு இருக்கு. பட் கனியை பொறுத்த வரைக்கும் வேற யாருக்கா போட்டுட்டு நிற்பாங்க. ஆனால் அங்கே சுபிக்ஷா பொறுத்த வரைக்கும் ஒரு லைட்டாக ஃபைட் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் கடைசியில் நல்லா விளையாண்டது விஜய் பார்வதினு சொல்லி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா விஜய் பார்வதி இங்கே இன்னொரு சில கேமே போட்டிருந்தாங்க. சுபிக்ஷா கூட்டு, சுபிக்ஷா நான் இதுக்கப்புறம் உனக்கு தலைமை பொறுப்பை கொடுக்குறேன், நீ தான் இதுக்கப்புறம் நம்ம நாட்டோட தளபதி அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷாவுக்கு ஒரு பட்டத்தெல்லாம் கொடுத்தாச்சு. இப்படி கொடுக்கும்போது சுபிக்ஷா கண்டிப்பாக ஓகே இந்த டாஸ்க்கு நமக்கு பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாருக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த டே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்னு ஒன்று வந்துச்சுன்னா அதை ரொம்ப ஈஸியாக விஜய் பாரு தட்டிட்டு போயிடுவாங்க. அதனால தான் விஜய் பாரு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா போனவங்க போட்டு யாருமே அங்கே வர வேண்டாம், யாரையும் நம்ம கூப்பிட வேண்டாம், போனவங்க போட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க, ஓகேவா. அதை பேஸ் பண்ணி தான் பிக் பாஸ் இப்போ வீட்டுக்குள்ள டாஸ்க்குமே கொடுத்துருக்காரு. ஏன்னா கணக்கு பண்ணி பார்க்க போனால் 2 நாட்டிலுமே 9 பேர் 7 பேர் இருக்கணும், ஓகேவா. 9 பேர் 8 பேர் இருக்கணும், ஓகேவா. பட் இப்போ பிக் பாஸ் எப்படி டாஸ்க் கொடுத்துருக்காருன்னா 4 பேர் ப்ளே பண்ணுற மாதிரி தான் டாஸ்க்கே கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கு தெரிஞ்சு போச்சு இந்த நாடு வந்து பிரிஞ்சுட்டு இப்படி தான் இருக்க போது, நம்ம அதுக்கேற்ற மாதிரி டாஸ்க்கை கொடுக்கலான்னு சொல்லிட்டு 4 பேர் ப்ளே பண்ணுற மாதிரி டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் பாரு ரொம்ப பக்காவாக மூவ் பண்ணியிருக்காங்க. இது விஜய் பாருக்கு தான் பயங்கர ப்ளஸ் ஆகும். ஏன்னா இவங்க பண்றது இப்போ எப்படி 1 hour எபிசோட்ல தெரியும்னா விஜய் பாரு ஆப்போசிட் பண்ணி இவங்க ஒரு குரூப்பிசம் பண்ற மாதிரி தெரியும், ஓகேவா. இவங்க ஒரு குரூப்பிசம் பண்ணி விஜய் பாரு அப்படியே ஒதுக்குற மாதிரி தெரியும். அது ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மத்தியில் விஜய் பாருக்கான மதிப்பை கொஞ்சம் ஏற்றி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எண்ட் ஆஃப் த டேல அவங்க கடைசி வரத்துக்கு சேரலனா ஈஸியாக நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிடுவாங்க. பட் இங்கே இன்னொரு விஷயம் இருக்குது. கடைசி நேரத்தில் அங்கே மாறி போயிருக்காங்களா அந்த 3 பேர், அவங்க 3 பேர் இங்கே வந்து நாங்கள் இந்த நாடு தான்ப்பா நாமினேஷன் ஃப்ரீ பாஸை பிரிக்கிறதுக்கு எங்களுக்கும் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்லி வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த நாமினேஷன் பாஸ் பிரிக்கப்படும். அந்த நாமினேஷன் ப்ராஸ் வியானாக்கோ அரோராக்கோ இல்லாட்டினா அவங்க பேர் என்ன கனி அவர்களுக்கோ போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மெஜாரிட்டி அப்படி தான் போகும், ஓகேவா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு நாமினேஷன் ரிபாஸ்னு ஒன்று வருதுன்னா சாண்ட்ரா விட மாட்டாங்க. சாண்ட்ரா டப்புனி தப்பக்க கூச்சிருவாங்க. சாண்ட்ரா குதிக்கிற பார்த்து எஃப்ஜே வந்துருவாப்பில், அரோரா வந்துருவாங்க. அதுக்கப்புறம் மிகப்பெரிய சண்டையாக மாறும். பட் இப்போ வரைக்கும் நாமினேஷன் ரிபாஸ் இல்லை, ஓகேவா. பட் என்னன்னா எல்லாருமே நாடு மாறி போனதுக்கு அப்புறம் விஜய் பாரு தண்டனை கொடுக்குறாங்க. தண்ணி பழத்துக்கு வாயெல்லாம் ஒட்டி வச்சுட்டு தண்டனை கொடுத்தாச்சு அப்படின்னு மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ விஜய் பாரு இந்த டாஸ்க்கை ரொம்ப தெளிவாக மூவ் பண்றாங்க. ரொம்ப தெளிவா என்ன நடந்தாலும் அவங்களுக்கான அந்த டாஸ்க் விட்டு இறங்க கூடாதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் அவங்கள சிறையில் அடைச்ச மாதிரிலாம் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. ஏதாவது ப்ரொமோகமோ வந்துச்சுன்னா மறக்காம அனுப்பிடுங்க காய்ஸ். நான் பார்த்த வரதுக்கு ஹாட்ஸ்டாரில் இன்னும் ப்ரொமோ வரல. அந்த ரேங்கிங் டாஸ்க் தான் இன்னைக்கு நைட்டு சம்பவமா இருக்கும் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த பார்க்கலாம்.